இப்போ வந்துட்டு நான் சொல்றேன் பாருங்களேன், இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல வந்துட்டு கோயிலுக்குள்ள போக கூடாது. எல்லா மதங்கள்லயுமே அந்த மாதிரி ஒரு நெறிமுறை இருக்கு. ஏன் பெண்கள் அடக்குமுறை செய்றீங்க? பெண்கள்னா அவ்வளவு இலக்காரமா நாங்க போயிட்டோமா, நாங்க போவோம் அப்படின்னு ஒரு சமுதாயம் வந்து நாளைக்கு நிக்கத்தான் செய்ய போகுது. அதற்கும் இங்க ஒரு சில பேர் உட்கார்ந்துட்டு சப்போர்ட் பேசத்தான் போறாங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு புரியவே இல்லை. சரி, அப்படி அவங்க போனா அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி பருவத்துல அந்த மாதிரி தருணத்துல அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதர்வைஸ் அது வெளிவருகின்ற ஒரு சில கழிவுகள் அது வந்துட்டு இன்ஃபெக்டட். இதெல்லாம் பேசிக் அந்த காலகட்டத்தில் இந்த காலம் வரைக்கும் எல்லாருக்குமே தெரிந்தது. அதனால் அந்த காலகட்டத்தில் அப்படி பேசணும். ஆனா அதை வந்துட்டு மையப்படுத்தி அதை வந்துட்டு தீட்டு அதை வந்து ஒதுக்கி வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கேஷுவலா பார்க்கும்போது அந்த நேரத்தில் அவங்க ஒரு கோவிலுக்கு போறது, இடங்களுக்கு செல்வது, அங்க ஒரு 4 பேர் வருவாங்க, ஒரு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி கொள்கையினால தான் அப்படி கொண்டு வரப்பட்டதை தவிர்த்து பெண்களை அடக்கணும், ஒடுக்கணும், அப்படி உட்கார வைக்கணும் எந்த கடவுள் அப்படி நினைக்க மாட்டாங்க. நீங்க மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் அந்த சிலையில உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அம்மா தான். அது ஒரு பெண்ணு தானே தவிர அதுவும் ஒரு ஆண் இல்ல. சோ இங்க வந்துட்டு எந்த மதத்திலையும் பெண்களை வந்துட்டு ஒளிச்சு வைக்கல, மறைச்சு வைக்கல. சில கொள்கை கோட்பாடு கொடுத்திருக்கேன், அதை ஃபாலோ பண்ண உங்களால முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லன்னா நாத்திகவாதியா போங்க, இல்ல வேற மதத்துக்கு போங்க. நான் இருக்கிற மதத்திலேயே இது எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுவேன்னு சொல்றது நீங்க அப்பனா புதுசா ஒரு மதத்தை உருவாக்கிக்கங்க. அதற்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கங்க.